எல்லாருக்கும் வணக்கம். பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சை வைப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பாடங்களை கற்றுக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய 10 பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பயத்தை தூக்கி எறிகிறது தான். ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருக்கிறாரு. அந்த தாத்தா தன்னோட பேரனுக்கு 2 செடியை கொடுத்து, 2 செடியில் எந்த செடி ரொம்ப நல்லா, ரொம்ப வேகமாக, ரொம்ப ஆரோக்கியமாக வளரும்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையனும் பதில் சொல்கிறான். எந்த செடிக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை அதிகமாக பேணி பாதுகாக்கிறேனோ அந்த செடி மட்டும்தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நமக்குள்ளேயும் 2 செடிகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று பயம், இன்னொன்று நம்பிக்கை. இந்த 2 செடியில் நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எதை அதிகமாக கவனிச்சுக்கிறீங்களோ அது உங்களோட வாழ்க்கையில் வேகமாக வளர ஆரம்பிக்கும். நம்மளில் பல பேருக்கு எந்த விஷயம் செய்கிறது அப்படின்னாலுமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, பயம்ங்கிற செடி நமக்குள்ளே கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போதே அதுக்கு தண்ணி ஊற்றுனது, அதை அதிகமாக கவனித்தது நம்மளாக தான் இருப்போம். அதுக்கு பதிலாக நமக்குள்ளேயே நம்பிக்கை அப்படிங்கிற இன்னொரு செடி இருக்குது இல்லையா, அந்த செடியை அதிகமாக பாதுகாக்கிறது மூலமாகவோ, எந்த அளவுக்கு அதை அடிக்கடி கவனிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை வளர்க்குறோமோ, எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு விருட்சம் மாதிரி வளர்ந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும். பயம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு மாயை. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு செயற்கையான ஒரு விஷயத்தை, அதாவது நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை ஒரு மாயை மாதிரி உங்கள் கண்ணு முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். இந்த பயம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு மாயை தான் அப்படிங்கிறத நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை முழுசாக தூக்கி எறிகிறோமோ, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையும் நல்லதாக போக ஆரம்பிக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாழ்க்கைங்கிறது நாம் எந்த விதத்தில் அதை பார்க்குறோம், நாம் அதை எந்த விதத்தில் கையாளுறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது, நமக்கு கொடுத்த பரிசு, கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னோடய வாழ்க்கைங்கிறது ஒரு சாபம் நிறைஞ்சது, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுலேயும் தான் இருக்குது. சந்தோஷமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுவே நமக்கு லைஃப்பில் கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு, நான் ஒரு அன்லக்கி, எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் தாண்டி ஒரு சில பேர் கடந்த காலத்தில் நடந்த சோகத்தையோ கஷ்டத்தையோ நினச்சிட்டு, இனிமேல் லைஃப் ஃபுல்லாக நமக்கு இப்படி தான் இருக்க போகுது, நம்மளோட வாழ்க்கையே சாபம் நிறைஞ்சது அப்படின்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் கையாளுறதுல தான் இருக்குது. அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம கிட்ட தான் இருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேரத்தை விட பணம் முக்கியம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட யாராவது 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நேரமா பணமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முதல்ல எதை சூஸ் பண்ணுவோம்? பணம் அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பணம் கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அது அது உண்மையே இல்லை. பணம்ங்கிறது முக்கியம்தான், அதை விட முக்கியமானது நேரம். நேரம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை. பணம் போச்சு அப்படின்னா கூட திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இழந்து போன நேரத்தை திரும்ப கொண்டு வரவே முடியாது. நாம் சம்பாதிக்கிறதே எதுக்காக? நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும், அந்த நேரத்தை நம்மளோட வசப்படுத்திக்கிறதுக்காகவும் தான் சம்பாதிக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது நேரத்தை விட முக்கியமானது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். இதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ டைம் நமக்கு மிச்சமாகும். இதனால் நம்ம வாழ்க்கையை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடிவமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய எனர்ஜியும் கிடைக்கும், நிறைய நேரமும் இருக்கும். 4வதாக நம்ம கற்றுக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதை முழுசாக முடிச்சிடணும். அதாவது பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத விட, செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது தான் பெட்டர். நமக்கு நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம செய்ய ஆரம்பிக்காமல் அதை யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறது தான். இதனால் நம்ம செய்யணும்னு நினச்ச எந்த ஒரு செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறது கூட இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, செஞ்சால் போதும், அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் பர்ஃபெக்டாக தான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஆரம்பிக்காமலே இருக்கிறதுனால தான் நம்மளால் எதுவுமே கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியல. அதுவே செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவோம்.
இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி நம்மளால் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் எப்படியாவது ஒன்று செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி யோசித்து ஆரம்பித்து பாருங்கள். நாளாக நாளாக அதில் நீங்கள் பர்ஃபெக்டாகவே முடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 5வது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பணம் மற்றும் மகிழ்ச்சி. பணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கருவி. மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணர்ச்சி. இது ரெண்டுமே வேற வேற அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக்கணும். நம்மள நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை தேடி ஓட ஆரம்பிப்போம். இப்போ முக்கியமாக பார்த்தோன்னா சில பேர் ஏதாவது பொருட்கள் மேலே ஆசைப்படுவாங்க. அந்த பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். ஒரு சில பேர் பணம் நிறைய கையில் இருந்தாலே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளோட சந்தோஷத்தை நம்ம ஏதாவது பொருட்கள் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது பணத்து மூலமாகவோ வந்துட்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சந்தோஷத்தை இந்த மாதிரி வந்து பொருட்கள் மூலமாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி தேடிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் வேறு வேறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அதனால் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு விலையும் வைக்காதீங்க. நம்மளோட மகிழ்ச்சிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. 6வது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. சாதாரண ஒரு வார்த்தை வந்து நம்ம பேசினாலே அதுக்கு அந்த வார்த்தைக்கு வந்து எதிர் வார்த்தை பேசக்கூடிய ஆளுங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரையுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லாரையும் வந்து திருப்தியாக வச்சுக்கணும், இல்லை எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாகவோ இல்லை திருப்திகரமாகவோ இல்லை நம்ம ஆசைப்படுற மாதிரியே வந்து வச்சுக்க முடியும். நீங்கள் செய்கிற செயல்களுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எல்லாருமே சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட தப்பு. சில எதிர்ப்புகள் நமக்கு வரதான் செய்யும். நம்மளை பிடிக்காதவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம செய்கிறது யாருக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி உள்ளவங்கள மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். 7வது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா நம்மளோட வெற்றிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு எதுவுமே இல்லாமலே வந்து அவங்க ஒரு விஷயத்தில் சாதிக்கிறாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தும் நம்மளால் சாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கவலைப்படுவோம். இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு எந்த மாதிரி நினைப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆள் சப்போர்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, அதனால தான் அவங்க சாதிச்சாங்க. என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, என்னால் சாதிக்க முடியல, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட வெற்றிக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளோட வெற்றி நம்மளோட திறமைங்கிறது வந்துட்டு எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதும் இல்லை. எதுவுமே இல்லைனாலும் நம்மளோட திறமையை அந்தந்த டைமில் நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் சாதிக்க முடியும். நம்மளோட வெற்றிங்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களோட இணைஞ்சி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து இல்லவும் இல்லை. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 8வது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடந்த காலத்தை நினச்சிட்டே வருங்காலத்தை வந்து இழந்துடாதீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் கடந்த காலத்தில் சோகமான நிகழ்வுகள் கசப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். இழந்து போன காலத்தை நம்மளால் வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. கடந்த காலத்தில் நடந்த எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் வரக்கூடிய காலத்தை வந்து நம்ம நல்லதாக மாற்றி கொண்டு வர முடியும். ஆனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் அதனால் நீங்கள் நிறைய பாடங்களை வந்து கற்றுட்ருப்பீங்க இல்லையா? அந்த பாடத்தை வச்சு நிகழ்காலத்தில் நம்மளால் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் வந்து செஞ்சுருப்போம். அதை வந்து திருத்திக்கிட்டு எப்படி வந்து நிகழ்காலத்தில் அந்த தவறுகள் செய்யாமல் அது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தையும் மறக்கக்கூடாது. 9வதாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தயங்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் சின்னதாக நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு கூட நமக்கு பெரிய அளவில் வந்து பலனை கொடுக்கும். சின்ன குழந்தையா இருந்தப்போ நம்ம வந்து நடக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்மளோட ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளோட வாழ்க்கையில். அப்போல்லாம் வந்து பயப்படாமல் எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் எடுப்போம். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயம், நமக்கு அவ்வளோ தயக்கம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கிறது தான். அதை தாண்டி என்றைக்கு நம்ம வெளியில் வாரோமோ அப்போ தான் நம்ம வந்துட்டு தயங்காமல் ரிஸ்க் எல்லாம் எடுப்போம். 10வதாக நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா கவலைப்படுறதை நிறுத்துங்க. கவலைப்படுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போகிறதில்ல. நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே இது தாங்க. சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு அப்படின்னாலே அதுக்காக உட்காந்து உட்காந்து கவலைப்படுவோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த கவலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசித்து அந்த கவலை அப்படிங்கிறது வந்து நமக்கு திரும்ப வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம கவலைப்படவே மாட்டோம்.
கவலையே படாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம் தான். கவலையே படாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஆனால் கவலைப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு தான். அதிலேருந்து வெளியில் வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கவலைப்படுறத நிறுத்திட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழியை பற்றி யோசிக்கலாம். வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்க பழகுங்க. வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமாக பாருங்கள். வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம என்ன உருவாக்கியிருக்கோம், இனிமேல் நம்மளால் என்ன உருவாக்க முடியும், என்ன உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். எல்லார மாதிரியும் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்மளும் நமக்கான அடையாளத்தை ஒன்று உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாருங்கிறத மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம் நம்மளோட அடையாளத்து மூலமாக. அந்த அடையாளம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எது அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.